எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கெட்டணும். கரங்களை தட்டி நம்ம பாடுவோமா இந்த பாடலை? எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்லுவோம்னு கரங்களை தட்டி பாடுவோமா? இதுவரைக்கும் அப்பா எங்களை நடத்தின எபினேசரே, இனியும் நீர் எங்களை நடத்த வல்லவராயிருக்கிறீரே. அவர் கூட உடனிருந்து அவர் நடத்துகிற தேவனாம். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். இதுவரைக்கும் நம்ம நடந்து வந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். சொல்லலாமா? அப்பா அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவரே
போ. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, முற்பிதாக்களின் தேவன், ஓ நம்மளோடு கூட இருக்கிறாரே, அவர்களை நடத்தி வந்தாரே, நம்மளையும் அவர் நடத்துகிறாரே, இனியும் அவர் நம்மளை நடத்துவாரே. நன்றியோடு தேங்க்யூ அப்பா, இதுவரை நீ நடத்தி வந்ததற்காக நன்றின்னு சொல்லுவோமா? பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையில் ஆதரித்த ஆயனே, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையில் ஆதரித்த ஆயனே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. ஆமென், ஹல்லேலூயா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர், நான் மூழ்கி போவதில்லை, எரிந்தும் போவதில்லை. நம்ம பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே இதுவரை நடந்து வந்த பாதையில அப்பா கையை பிடிச்சிருக்கிறத நினைச்சிட்டே பாடுங்க பார்க்கலாம். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்மேல் அன்பு வைத்து எனக்காய் ரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, நன்றியான்னு பாடுவோமா? என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி ஐயா, நன்றி ஐயா. கரங்களை அசைத்து நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தேங்க் யூ அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்பிற்கு உரியவன் நானே. மகிழுடன் நடனமாடுவேன். சொல்லுங்க, நான் அவர் பார்வையில மதிப்புக்குரியவன், மதிப்பிற்கு உரியவன் நானே.
பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். ஆறுகளோட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. ஆறுகளோட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, சத்தத்தை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நம்மை மறப்பதில்லை, என்னை மறப்பதில்லையே. என்னை உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நீர் என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. 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 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, நான் மூழ்கி போவதில்லை அப்பா, நான் எரிந்தும் போவதில்லை அப்பா. நன்றி அப்பா, ஓ நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதத்தில் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தற்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வாக்கு தத்தத்தை உட்கொள்க அப்பா, அந்த இருதயத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களே, நன்றின்னு சொல்லுங்க அப்பா. அந்த வார்த்தை கிடைத்த உடனே அப்பா நாங்கள் அதை உட்கொண்டோம் என்ற வார்த்தையின்படி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லுங்க அப்பா. தேங்க்யூ அப்பா. எங்க கூட நீங்க இருக்கிறதற்காக நன்றின்னு சொல்லுவோமா. நீங்க எங்க கூட இருக்கிறீங்களேப்பா. ஓ உமக்கு நன்றி அப்பா, ஓ நன்றி அப்பா, ஓ நன்றி அப்பா. சொல்லுங்க, என் கூட நீங்க இருக்கிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. யாருமே இல்லை என் கூட, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு நீங்க அறிக்கையிட அறிக்கையிட தாய் தகப்பன் கூட இருக்க முடியாத சூழ்நிலையில, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கூட புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள அவர் மாத்திரம் கூட இருந்தால் போதும். ஓ நம்மளை அழகாய் அவர் நடத்துவாரே, அவர் கூட இருப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அப்பா உமக்கு நன்றி அப்பா. என் கூட இருக்கிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து என் கூட நீங்க இருக்கிறீங்க, என் கூட நீங்க இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஓ என் கூட நீங்க இருக்கிறதுனாலதான் அப்பா இந்த தண்ணீரையும் அப்பா இந்த அக்கினியும் நான் கடந்து போக முடிகிறது. நன்றி அப்பான்னு சொல்லுங்கப்பா. ஓ தேங்க்யூ அப்பா. ஓ உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஓ நீர் என் கூட இருக்கிறதற்காக நன்றி. ஓ நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ அப்பா. நன்றி செலுத்துகிறப்பா. நீர் எங்க ஒவ்வொருவரு கூட நீங்க இருக்கிறதற்காக அப்பா உமக்கு நன்றி. ஓ நன்றி அப்பா. ஓ நன்றி நன்றி. உண்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஓ உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஓ எங்கள் கூட இருக்கிற நல்ல தகப்பனுக்காக நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆமே நன்றி அப்பா. சரி, இப்பொழுதும் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான அம்மாவை சந்திரபாஸ்கர் அம்மாவை கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். சிறு பிள்ளைகள் உங்களுக்கு இன்றைக்கு இந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் சில கேள்விகளை கேட்பார்கள். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா நம்மகிட்ட பேசும்படியா நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம்.
என் பரலோக பிதாவே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை கேட்கும்படியா நாங்கள் வந்திருக்கோம். இசப்பா உங்கள் வார்த்தை ஜீவன் உள்ளது. நீங்கள் சொன்னபடியே ஆண்டவரே, இந்த ஜீவ விருட்சத்திலிருந்து அப்பா, ஜீவ விருட்சமாகிய இந்த வேதத்தில் இருந்து நீங்கள் எங்களுக்கு மாதம் மாதம் ஒரு புது கனியை நீங்கள் தர்றீங்க இயேசப்பா. அந்த கனியினால் எங்களுடைய ஆத்மாவை நீங்கள் பலப்படுத்துகிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி இயேசு சுவாமி. இந்த மாதத்திலும் நீங்கள் கொடுத்த இந்த புது கனியை நாங்கள் இந்த நேரத்திலும் அதை ருசித்து அதனுடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சரி, அது ஒரு அடர்ந்த காடு. நேரம் இரவு, நைட் ஒரு 8 o'clock இருக்கும். அதில் ஒரு 15 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் போய்கிட்டு இருக்கிறான். நல்லா இருட்டுச்சு. போகும்போது அப்படியே இந்த சலச்சலன்னு சத்தம் கேட்குது. காய்ந்த இலெல்லாம் சத்தம் கொடுக்குது. அப்போது அவன் யோசிக்கிறான், ஒரு வேளை இதில் பாம்பு போகுதோ அப்படின்னு யோசிக்கிறான். திடீர்னு சடன்னு மேலே பறக்கிற மாதிரி சத்தம். இது எதுவோ தெரியலையே, பெரிய ஆந்த அந்த இரவு நேரத்தில் வவ்வால், மலை வவ்வால்லாம் பறக்குமே, இந்த மலை வவ்வால் என்னை அடிச்சிருமே அப்படின்னு மலை வவ்வாலாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். தூர இடத்துல நரி ஓலை சத்தம், அப்புறம் கரடி கச்சிக்கிற சத்தம், அப்படி ஒவ்வொரு சிங்கத்துடைய கர்ச்சனை ஒவ்வொரு சத்தமாக கேட்குது. கேட்க இவனுக்கு ரொம்ப பயம். பயந்து நடுங்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அப்போது பாதி தூரம் போயிட்டான். போன பிறகு நீங்கள் யார் இந்த பையன், ஏன் இந்த நடு காட்டுக்குள்ளே போகிறான் அப்படின்னா, இவன் ஒரு பழங்குடி இனத்தினுடைய பையன். அந்த பழங்குடியில் உள்ள மக்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருந்துச்சுது. என்னென்னா, அடுத்தது தலைவராக வரணும்னா அந்த தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், இந்த பயங்கரமான காடு வழியாக போய் ராத்திரி தனியாக போய் கடந்து அடுத்த கரைக்கு 6 மணிக்கு போய் சேரணும். இந்த கரையில் 6 மணிக்கு புறப்பட்டு அடுத்த கரைக்கு எத்தனை மணி போய் சேரணும், 6 மணிக்கு போய் சேரணும். அங்கே வெளியே அந்த உள்ள மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இவன் சேர்றானா, 6 மணிக்கு சேர்ந்துறானான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த இப்பொழுது இருக்கிற தலைவருடைய பையன் அடுத்தாப்போ அவன் தலைவர் ஆகணும்னா இதான் குவாலிஃபிகேஷன். அவன் தைரியம் இருக்கா, நடுவில் வர்ற சிங்கத்தை புலியை எல்லாத்தையும் ஜெயித்துட்டு வர்றானா, தைரியம்னா இருக்கானா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு இந்த ஒரு சட்டத்தை நியமத்தை வச்சுருந்தாங்க. அதனால் இவன் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்திருப்பான். திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி ஒரு வெளிச்சம் அடிக்குது. அதில் பார்த்தா ஒரு சிங்கம் அவனை அப்படியே கெரிச்சிட்டு அப்படி நிற்குது, ரெடியாக நிற்குது. இவன் மேலே பாயிறதுக்கு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ஃபியூ யார்ட்ஸ் தான், சில அடி தூரத்தில் தான் அந்த சிங்கம் இருக்குது. அப்போ எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு, இல்லை கால்லாம் நடுங்கிச்சு, அப்படியே உடல்லாம் வேத்து போச்சுது. பயந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சரன்னு ஒரு அம்பு பாஞ்சு வந்துச்சு பாருங்க. பாஞ்சு அந்த சிங்கத்து கழுத்தில் குத்திருச்சுது. சிங்கம் ஆன்னு கதறி கீழே விழுந்துருச்சுது. அப்போ அவன் பார்க்குறான், பின்னால் திரும்பி பார்க்குறான், யார் இப்போ நம்மக்கிட்ட யார் வருவான்னு அங்கே பின்னால் திரும்பி பார்க்கும்போது அங்கே அவங்க அப்பா என்ன செய்கிறாங்க, மகனே நான் உன்னோடு இருக்கிறேன். இப்போ நான் பயந்துட்டு இருந்தேன் இல்லையா, காடு சிங்கம் முன்னால். ஆனால் அவனை காக்கும்படி யார் வந்தா, அவங்க அப்பா இல்லையா. அப்பாவுக்கு 15 வயசு பையனை இந்த காட்டுக்குள்ளே அனுப்ப மனசு இல்லை. இன்றைக்கு இந்த உலகமும் அப்படி தான் இருக்குது. உலகம் இந்த காடு மாதிரி தான். அதில் இந்த சிங்கம், அதான் அந்த சாத்தான் இல்லையா, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் என்ன செய்கிறான், யாரை விழத்தள்ளலாமோ, எந்த ஆத்மாவை கவ்வி பிடிச்சிட்டு போயிடலாம், இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஆத்மாவையும் கொலை செய்யணுங்கிறதுக்காகவே அந்த சிங்கமாய சாத்தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், அப்படியே கர்ச்சிச்சுட்டு நம்ம முன்னால் வர்றான். உலகம் இருளாக தான் இருக்குது. சில சமயம் தனிமையில் கூட தனிமையாக தான் போகிறோம். நம்ம பிரயாணம் நம்ம தனியாக தான் போகணும். எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும், அம்மா அப்பா இருந்தாலும் யார் இருந்தாலும் நம்ம பயணம் தனி தான் இல்லையா. நமக்குன்னு நியமிக்கப்பட்ட பாதையில் நம்ம தனியாக தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த தனிமையில் நமக்கு என்ன இருக்குது, நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதனால் சாத்தானுடைய சதி திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது, இதெல்லாம் மேற்கொண்டு போகும்போது அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மாதம் வாக்குத்த கொடுத்தாரா, நான் உன்னோடே இருக்கிறேன். நீ இந்த உலகமாகிய இந்த காட்டுக்குள்ளோடு தான் நீ போகிற,
பயங்கரங்கள்லாம் இருக்குது, ஆனால் நான் என்ன செய்கிறேன்? உன்னோடு இருக்கிறேன். எதுக்காக உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. எரேமியா 1:9 நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. சரியா? எதுக்காக உன்னோடு இருக்கிறேங்கிறாரு? உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? ஒன்று என்ன செய்றாங்க? எதுக்காக நம்மளோட இருக்கிறாராம் கர்த்தர்? கர்த்தர் நம்மளோட இருந்தால் என்னென்ன காரியம்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளோட இருந்தால் என்ன ஆசீர்வாதம்லாம். ஒன்று, கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது என்ன செய்கிறாராம்? அவர் காக்கும்படி உன்னோடு இருக்கிறாரு. இப்போ அந்த பையனை காக்கும்படி என்ன செஞ்சாராங்க? அப்பா பின்னால் வந்தாரா? அதை மாதிரி நம்மளை காக்கும்படி. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது, அதனால் அந்த பொல்லாதக்குள்ளேருந்து ஏசப்பா பிள்ளைங்க நம்ம காக்கும்படி என்ன செய்கிறார்? நம்மளோட வர்றாராம். அதுதான் சொன்னார். இதில் கூட ஆதியாகமத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இவர் யாக்கோபு அவங்க அண்ணன் ஏசா கொன்று போட்டுருவேன், அவனை ஏமாற்றிட்டான் இல்லையா? அண்ணனை 2 தடவை ஏமாற்றிட்டாரு. அதனால் ஏசாவுக்கு என்ன செய்யணும்? இவரை நான் எப்படியாவது உன்னை கொன்று போடுவேன்னு சொல்லிட்டாரு. அந்த செய்தியை அவன் கேட்டதுனால அவன் இங்கே இருந்து அவங்க மாமா வீட்டுக்கு ஆரான் என்கிற இடத்துக்கு போகிறாரு. போகும்போது வழியில் தனியாக போகிறாரு. நைட்டு இருட்டிட்டு, அதனால் இருட்டனால ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்துடுறாரு. தனியாக போகிறாரு, இருட்டு வேலை. அப்போ அவன் எவ்வளோ பயமாக இருந்திருக்கும் இல்லையா? அந்த நேரத்தில் ஏணிப்படியில் தூதர்கள் இறங்குற காட்சியை கொடுத்தார் கர்த்தர் மேலே நின்று சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை காக்கும்படி 28:15 நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். போதும் பாருங்க, நான் போகிற இடத்துலலாம் உன்னோட இருப்பேன். இன்றைக்கி நம்ம கூட நம்ம வாழ்க்கை பயணம் தனி தான். நம்மளும் வாழ்க்கை பயணத்தில் அநேக பிரச்சனைகள், அந்த சிங்கத்தை போன்ற இல்லை பொல்லாத மனிதர்கள், தீய சக்திகள், தீய காரியங்கள் நிறைய நம்ம உலகத்தில் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ அது வழியாக நம்ம செல்லும் போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை காப்பேன், உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருந்து நான் காப்பேன். சில சமயம் ரொம்ப பயந்துட்டு இருக்கா, இந்த ப்ராஜெக்டை எப்படி நான் முடிப்பேன், இல்லை இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே, இதெல்லாம் எப்படி முடிப்பேன் அப்படின்னு ஒரு பயந்துட்டு இருக்கிற. ஆனால் நான் உன்னை காக்கும்படி நான் என்ன செய்வேன்? உன்னோட இருப்பேன். அடுத்தது என்ன சொல்கிறாரு பாருங்க, எரேமியா 1:9 பார்த்தீங்கன்னா, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோட இருக்கிறேன். காக்கிறது வேற, ரட்சிப்பு வேற. காக்கிறதுனா வர முன்னால், ஆபத்து வர்ற முன்னால் நம்மளை காக்கிறது, காத்துக்கொள்வது. ஆனால் நம்ம எதுலேயோ ஒரு ஆபத்துக்குள்ளே விழுந்துட்டோம், அதில் இருந்து நம்மளை மீட்கிறதா என்னது? ரட்சிப்பு. ரட்சிக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன். கர்த்தர் நம்மளை ரட்சிக்கும்படி நம்மளோட இருக்கிறாராம். நாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கோம் அந்த எரேமியாவில், உன்னைக்கு எதிராக விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்றைக்கு உலகத்திலையும் நமக்கு எதிராக நிறைய பகைஞர்கள் இருக்காங்க, நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுறதுக்குன்னு இருக்காங்க. யாரெல்லாம் இருக்கிறா? முதல்ல யார் இருக்கிறா? பாவமே நமக்கு எதிராக இருக்குது. இந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். எத்தனையோ தடவை நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம், ஆனாலும் சில பாவங்களை விட முடியல. அதுக்குள்ளேயே நம்ம விழுந்து போகிறோம். அப்படி நம்ம பாவத்தில் விழுந்தோம்னா அந்த பாவத்தில் நம்மளை விடுவிக்கும்படி கர்த்தர் செஞ்சுக்க, ரட்சிக்கும்படி நம்மளோட இருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார் இல்லையா? அவருடைய ரத்தத்தினால நம்ம பாவத்திலேருந்து நம்ம என்ன செய்யப்படுறோம்? விடுவிக்கப்படுறோம். அன்றைக்கு அந்த கையும் மெய்யுமா ஒரு விபச்சார பெண்ணை கொண்டு வந்தாங்க. எல்லாரும் கல்லறிகிறதுக்கு யூதர்கள்லாம் நிற்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவுள்னு சொன்னார். எல்லாரும் போயிட்டாங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? நானும் உன்னை என்ன செய்வேன்? ஆக்கினைக்குள்ளா தீர்க்க மாட்டேன், இனி பாவம் செய்யாதே போ. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யல? பாவம் செய்யலை. பாவத்திலேருந்து மன்னிப்பு மட்டும் இல்லை, பாவத்திலேருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்குறவன் யார் தான்? ஏசப்பா தான். சரியா? அவருடைய ரட்சிப்பு, உன்னை ரட்சிக்கும்படி உன்னோட இருக்கிறேன். பாவத்திலேருந்து மாத்திரம் இல்லை, வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்குறாரு. நம்ம நிறைய வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நிறைய குஷ்டரோகி ஒருத்தரும் தீண்ட மாட்டாங்க, எல்லாம் சமுதாயத்துக்கு புறம்ப தள்ளுனவங்க. அப்படிப்பட்டவங்க வந்து இயேசுகிட்ட வர்றாங்க. என்னை சுத்தமாக்க உம்மால் கூடுமானால் என்னை சுத்தமாக்கும். ஏசப்பா என்ன சொல்கிறார்? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஏசப்பாக்கு என்ன ஆசை? நம்ம எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு தான் ஆசை. ஒருவேளை உங்களே யாராவது சுகவீனமாக பலவீனமாக இருக்கக்கூடும். அந்த சுகவீனமாக பலவீனமாக இருந்தீங்கன்னா
உங்கள் சுகவீனத்தையும் என்ன செய்கிறாரு ஏசப்பா. அந்த சுகவீனத்திலேருந்து அந்த பலவீனத்தில், ஐயோ இந்த பலவீனத்தினால் நான் இந்தந்த காரியங்கள்லாம் செய்ய முடியலையே நீங்கள் யோசித்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த சுகவீன பலவீனத்தில் இருந்து யார் ரட்சிக்கிறா? ஏசப்பா சொல்கிறாரு, இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், பிசாசு சில சமயம் நமக்கு விரோதமாக போராடுது. பில்லி சுனிய கட்டுகள், பிசாசு, இப்படி சாப கட்டுகள் இவைகள்லாம் இருக்குது. இதிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு நம்மளை ரட்சிக்கிறார். இங்கே பாருங்கள், லேகியோன் பிடிச்ச மகன் ஒருத்த கல்லறை தோட்டத்தில் தான் இருந்தான். சங்கிலியால் கட்டி இருந்தாங்க. அதில் இருந்தால் அவனால் என்ன செய்ய முடியாது, சங்கிலியால் கட்டியும் கட்ட முடியாத அளவுக்கு அவன் வந்து இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை தேடி போனார். போன உடனே அந்த லேயோன் அந்த அத்தனை லேயோன் என்ன செஞ்சிருச்சு, அவனை விட்டு வெளியே போயிட்டு அவன் புத்தி தெளிந்து அவர் பாதப்படியில் அமர்ந்தான். அவன் எல்லா இடத்துல ஏசப்பாவை பற்றி பேசினான். அப்போ பாருங்கள், பிசாசின் வல்லமையிலேருந்து விடுதலை கொடுக்கிறவர் யார்? ஏசப்பா. ரட்சிப்பேன், நான் அதிலிருந்து நான் ரட்சிப்பேன். அதே போல் மரணக்கட்டிலிருந்து நான் ரட்சிப்பேன். மரித்து 4 நாளாக லாசரு, யவீருடைய மகள், நாயின் ஒரு விதவனுடைய மகன், இவெல்லாம் உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்துவே என்ன செஞ்சார்? மரணத்தை ஜெயித்தார். ஆனால் நமக்கு நம்பிக்கை உண்டு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் சொன்னாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிற. ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம மரணத்திலிருந்து நம்மளை என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறார். ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது என்ன செய்கிறார்? ஒன்று காக்கிறாரு, அடுத்து என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறாரு. எதுல இருந்தெல்லாம் ரட்சிக்கிறாரு? பாவம், வியாதி, பிசாசு, மரணம், இது எல்லாத்துலேருந்து என்ன செய்கிறார்? ஏசப்பா நம்மளை ரட்சிக்கிறார் இல்லையா? மூணாவது என்ன பண்ணுறாரு பாருங்க, ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது என்ன சொல்கிறாரு? உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எப்படி மேன்மைப்படுத்துவேன்? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இந்த இஸ்ரவேல் மக்கள் அறியும்படிக்கு உன்னை நான் என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நீ பாருங்கள், நம்ம ஆஃபீஸில் சில சூழ்நிலைகள் இருக்கும். நம்ம வந்து மற்ற நான் கிறிஸ்டியன்ஸ், மற்ற உலகத்தார் வந்து என்ன செய்வாங்க? நல்ல பார்ட்டி போகணும், நல்ல சினிமா போகணும் இல்லையா, அப்படி உலகத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சி, இல்லை குரூப்பாக உட்காந்து நல்ல டைம் கிடைக்குமா நல்லா சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு அந்த சினிமா போக மாட்டோம். நம்ம அவங்களோட சேர்ந்து அந்த தவறான காரியங்களெல்லாம் நம்ம பேச மாட்டோம். நம்ம விருப்பம் இருக்காது இல்லை, நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம். அப்போ நம்மளை என்ன செய்வாங்க? அவங்க ஒதுக்கிடுவாங்க இல்லையா? அவள் பெரிய பரிசுத்தம், பெரிய இது அப்படின்னு என்ன செஞ்சுருவாங்க? நம்மகிட்ட ரொம்ப மிங்கிள் பண்ண மாட்டாங்க, நம்மளை ஒதுக்கிடுவாங்க. அப்போது நம்ம தனியாக கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த நேரத்தில் ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னோட இருக்கிறேன். இந்த ஜனங்கள், இந்த மக்களுக்கு முன்னதாக இவர்கள் கண்கள் காணும்படி உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவங்க மத்தியில் நம்மளை என்ன செய்வார்? அவர் நீ கர்த்தருக்குன்னு ஒரு பரிசுத்தமாக வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது, அந்த உலகத்தாரோடு சேர்ந்து உலக காரியத்துக்குள்ளே ஈடுபடாமல் நீ வைராக்கியமாக நீ வந்து கர்த்தருக்குன்னு நீ பிரிந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் ஒன்று அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. சரியா? ஆஃபீஸில் பல விதமாக இடத்துல லஞ்சம் வாங்குவாங்க. நம்ம லஞ்சம் வாங்கலைன்னா நம்மளை வந்து வேதனைப்படுத்துவாங்க. நம்ம அவங்கள தப்பு செய்கிறதுக்கு நம்ம துணை போகலைன்னா நம்மளை வந்து குற்றச்சாட்டுவாங்க, நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்க. அந்த நிலையில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த மக்கள் மத்தியில் தான் நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னை மேன்மைப்படுத்துவேன். அன்னைக்கு பார்ப்பாங்க. இதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே நடந்துச்சுது பிரியமானவங்களே. எப்படி நடந்துச்சுது? யோசேப்பும் பாவத்துக்கு விலகி ஓடினார் இல்லையா? போத்திபார் வீட்டில் என்னாச்சுது? அந்த அவன் மனைவி அவனுக்கு தப்பு செய்கிறதுக்குன்னு அவனை தூண்டும் போது அவன் என்ன செஞ்சான்? இத்தனை பெரிய பொல்லாப்பு கூட கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? நான் தீமை செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன்னு என்ன செஞ்சான்? ஓடி போனான். பாவம் செய்ய மாட்டேன்னு ஓடி போனவனுக்கு என்ன கிடச்சிச்சுது? சிறை தான் கிடச்சிச்சுது இல்லையா? அதான் பரிசாக கிடச்சிச்சுது. ஆனால் பாருங்க, தேவன் அவனோட சிறைச்சாலையில் அவனோடு இருந்தார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. இது ஆதியாகமத்தில் அவன் சிறைக்கு போகும்போது அவன் வைராக்கியமாக கர்த்தருக்காக நின்னான். கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன்னு அவன் சிறைக்கு போகும்போது சிறையிலையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனோடு கூட இருந்தார். சரியா? அப்போ பாருங்கள், நம்ம பாவத்தை செய்ய மாட்டேன்னு கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு விளைவு ஏற்பட்டாலும் அதில் என்ன செய்வார்? கர்த்தர் நம்மளோட இருப்பார். நான் உன்னோடு இருப்பேன். உன்னோடு இருக்கிறது மாத்திரமல்ல, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எப்படி மேன்மைப்படுத்தினார்? அந்த யோசேப்பை எப்படி மேன்மைப்படுத்தினார் பார்த்தீங்களா? அவன் சிறைச்சாலையில் தான் இருந்தான். அவன் நல்ல ஒரு தாளந்தை கொடுத்தாரு. சொப்பனங்களுக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய ஒரு தாளந்தை கொடுத்தாரு. அது நிமித்தமாக பார்வோனுக்கும் சொப்பனத்தை கொடுத்தாரு.
அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் நிலைமை யாருக்கு ஏற்பட்டது? யோசேப்புக்கு. அவன் அருமையாக சொன்னான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை மாத்திரம் சொல்லலை, அதனுடைய விளைவு இந்த இப்படிலாம் பஞ்சம் வரும், அதனால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதே அவன் ஞானமாக சொன்னான். அதனால் பார்வோன் என்ன சொன்னார்? ஒன்றை மாதிரி ஒரு தேவ ஆவி பெற்ற மனுஷனை நான் பார்க்க முடியாது, அதனால் நீனே அந்த அதிகாரியாயிரு, நீ உனக்கே அந்த அதிகாரத்தை கொடுத்துட்றேன், நீனே இதை செய் அப்படின்னு ஒரு பிரதானியாக அவர் என்ன செஞ்சிட்டாரு? உயர்த்திட்டாரு. அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் என்ன செஞ்சிட்டான்? அதிகாரியாக உயர்த்தப்பட்டான், மேன்மைப்படுத்தினார். அதான் சொல்கிறேன், அந்த மக்கள் காணும்படி நான் உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவை எப்படி மேன்மைப்படுத்தினார்? யோர்தானில் வந்து உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் நிற்கும் போது பாரு, யோர்தான் 2ஆக பிரியும். அதை அந்த இஸ்ரேல் மக்கள் பார்ப்பாங்க. பார்த்தா மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட இருக்கிறேன் என்பதை அவங்க அறிந்து கொள்வாங்க. உன்னை மேன்மைப்படுத்தும் போது மக்கள்லாம் அறிஞ்சுக்குவாங்க, நான் உன்னோடு இருக்கேன். உன்னுடைய ஆஃபீஸ் சிச்சுவேஷனோ, ஸ்கூல் சிச்சுவேஷனோ, உன்னுடைய குடும்ப பிரச்சனையோ, இந்த பிரச்சனைகள் வழியில் நம்ம போகும்போது, நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கும்போது கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு. நம்மளோட இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, அவங்க மத்தியில் நம்மளை மேன்மைப்படுத்துவார். நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. சில காலம் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அதற்கு மேலே அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் நினைச்சார் நம்மளை உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள் நீங்கள் அடங்கிருங்கன்னு சொல்கிறாரு. அமைதியாக கர்த்தருக்கு உண்மையாக நம்ம இருக்கும்போது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை இந்த இடத்துல மேன்மைப்படுத்தாருமோ. அடுத்தது என்ன சொல்கிறாரு பாருங்கள், நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன். யாரை ஆசீர்வதிக்கும்படி? ஆதியாகமம் 26:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஈசாக்கை நீங்கள் பார்க்குறீங்க. ஈசாக்கு அந்த நேரத்தில் ஆபிரகாம் காலத்திலேயே ஒரு பஞ்சம் வந்துச்சுது. அதே மாதிரி இந்த ஈசாக்கு காலத்தில் ஒரு பஞ்சம் வருது. ஆபிரகாம் பஞ்சம் வந்த போது அவன் எகிப்துக்கு போகிறாரு. அதனால் ஈசாக்கும் நினைக்கிறாரு, அவங்க அப்பா தானே ஆபிரகாம் இல்லையா? ஆபிரகாம் மகன் ஈசாக்கு இல்லையா? அதனால் ஈசாக்கு என்ன நினைக்கிறாரு? நாமளும் எங்கே போகலாம்? எகிப்துக்கு போகலான்னு நினைக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நீ இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஆதியாகமம் 26:3 சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும். போதும், அது வரைக்கும் போதுமா? பார்த்தீங்களா? நீ இந்த தேசத்தில் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போது அவர் கீழ்ப்படுகிறாரு. எகிப்துக்கு போகாமல் பஞ்சம்தான் பரவாயில்ல, கர்த்தர் இருக்க சொல்லிட்டார். இருந்த மட்டும் இல்லை, அவர் என்ன கர்த்தரை நம்பி விதைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரியா? பஞ்ச காலத்தில் விதைச்சாரு, மழை இல்லை, தண்ணி இல்லை, விதைச்சா விளையுமா? என்ன செஞ்சுது? விளைஞ்சிச்சுது. பாருங்க வசனம் 12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். பார்த்தீங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் பஞ்சம், மற்றவங்களுக்கெல்லாம் தண்ணி இல்லை, மற்றவங்களெலாம் விதைச்சா விளையலை. ஆனால் ஈசாக்கு விதைச்ச போது எவ்வளோ வந்துச்சுது? 100 மடங்கு பலன். அதனால் அவன் ஐஸ்வரனானான், விருத்தி அடைஞ்சான், பெரியவனானான். ஈசாக்கு ஏன்? ஈசாக்கு என்ன செஞ்சான்? கர்த்தர் சொன்னதை கேட்டான் இல்லையா? நீ வெளியே போகாத, வேறு நாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே இருன்னு சொன்னார். அங்கேயே அவன் விதைச்சான். அதனால் கர்த்தர் கீழ்ப்படிஞ்சு விதைச்சான். கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது நமக்கு என்னது? ஆசீர்வாதம். கர்த்தர் என்னோட இருக்கிறாரா? கர்த்தர் உன்னோட இருந்தா ஒன்று அவர் மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார், உன்னை காப்பேன்னு சொன்னார், ரட்சிப்பேன்னு சொன்னார். அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாரு? உன்னை மேன்மைப்படுத்துவேன், மற்ற மக்களுக்குனாலும் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார். அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. சரியா? இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இத்தனையும் ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்தோம். அப்போ ஈசாக்கை வந்து ஆசீர்வதிச்சார், யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இவன் யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தால் அவனை மேன்மைப்படுத்தினார். இப்படிலாம் நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு நபரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் அவரிடத்துல இத்தனை ஆசீர்வாதமும் இருந்துச்சுது. அவரை காத்தார், அவரை ரட்சித்தார், அவரை ஆசீர்வதித்தார், அவரை மேன்மைப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யாரு? தாவீது. யாரு? தாவீது. தாவீதுக்கு நிறைய பகைவர்கள் இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர்களே அவருக்கு பகைவராக இருந்தாங்க. அடுத்தது கோலியாத்தவன், பெலிஸ்தருடைய தலைவன் கோலியாத்தை ஜெயித்துட்டார் இல்லையா? ஜெயித்துட்டு வந்தால் சவுல்லாம் பயம். சவுலுக்கு அந்த கோலியாத்தை பார்த்தா பயம், இஸ்ரேல் சேனைக்கே அந்த கோலியாத்தை பார்த்தா பயம். ஆனால் அவங்களே யார் ஜெயித்துட்டா? அந்த எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் இந்த சின்ன தாவீது போய் என்ன செஞ்சுட்டார்? ஒரே எதை வச்சு ஜெயித்தாரு? கரெக்டு, ஒரு கல், கவன கல் இல்லையா? ஆனால் அதை வச்சு தான் ஜெயித்தாரா? என்ன சொன்னார்?
கர்த்தருடைய நாமத்தினால நான் உனக்கு எதிராக வரேன். நீ ஆயுதெல்லாம் வச்சுருக்க, ஆனால் நான் எதில் வர்றேன்? கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன் அப்படின்னு சொல்லி என்னை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு என்ன செஞ்சார்? ஜெயித்தார். சரியா? ஆமாம். அப்போது அவருக்கு நிறைய சத்துரு. அந்த சத்துரு அது மட்டும் இல்லை, சவுல் ஜெயித்துட்டு வந்துச்சா சவுலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கணும். அப்படி தானே? தன்னுடைய பகஞ்சனையே ஒழிச்சு போட்டான். இவ்வளோ நாளும் பயந்துட்டு இருந்த பகஞ்சனே ஒழிஞ்சு போனான். அப்படி நம்ம சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் சவுலுக்கு என்ன வந்துருச்சு? பொறாமை வந்துருச்சு. வெரி குட். நல்ல தெரிது கதை இல்லை? பொறாமை வந்துருச்சு. ஏன் பொறாமை வந்துருச்சு? ஏன்னா பெண்கள்லாம் பாடிட்டாங்க. என்ன பாடிட்டாங்க? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. அப்போ தாவீதுக்கு இப்போ இதை 10,000 வச்சாங்க, எனக்கு 1000 தானே வச்சாங்கன்னு சவுல் கோவம் வந்துருச்சு. அதனால் சவுல் எப்போவுமே கொல்லணும்னு வகை தேடிக்கிட்டே இருக்கிறான். பாருங்கள், அவங்க இதில் இவனுக்கு திடீர்னு ஒரு ஆவி பிடிச்சிடும். அதுக்காக தாவீதை வச்சு அவர் சுரமண்டலம் வாசித்தா அவனுக்கு அடங்கிடும். ஸோ இப்போ இந்த தாவீதை அந்த சுரமண்டலம் வாசித்துட்டு இருக்கும்போது இவன் ஈட்டியோடு இருக்கான். யார்? சவுல். எப்படியாவது அவனை கொன்றணும். 2 தடவை அவனை ஓங்கி சுவரோட குத்திடுவோன்னு என்ன செய்கிறான்? எய்கிறாங்க. ஆனால் அது சவுல் 2 தடவை என்ன செஞ்சார்? தாவீது காப்பாற்றப்பட்டார். 2 முறை அதை வச்சு என்ன செஞ்சிட்டாரு? தப்பி போயிட்டார். கர்த்தர் அவர் உதவிச்சு கர்த்தர் காத்தார். சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? கர்த்தர் என்ன செஞ்சார்? காக்கிறவர். உன்னோடு இருக்கும்போது அவர் என்ன செய்வார்? காப்பார். அதே தான் சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் அவனோடே கூட இருந்து அவனை காத்தார்னு. தாவீது போகிற இடத்திலெல்லாம் 2 சாமுவேல் 8:6 14 8:6-14. சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். பார்த்தீங்களா? தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இப்போ பாருங்க, சகோதரத்தை காப்பாற்றினாரு. இப்போ யார்கிட்ட இருந்து? சவுல்கிட்ட இருந்து காப்பாற்றினார். இந்த சவுல் அதோட விடலை, எப்படியாவது இவனை கொன்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவன் ஓடி போய் ஒளிகிறான். சீப் வனாந்திரத்தில் போய் ஒளிகிறான், என்கேதி என்கிற வனாந்திரத்தில் ஒளிகிறான். இப்படி ஒவ்வொரு வனாந்திரத்திலையா ஒளிஞ்சு போக சவுல் தேடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு தெள்ளு பூச்சை தேடுற மாதிரி தேடுறீரே, செத்த நாயை தேடுற மாதிரி தேடுறீரேன்னு தாவீது சொல்கிறாரு. ஆனாலும் என்ன செஞ்சுட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு சமயம் பாருங்க, ஒரு மலையில் ஆப்பிட்டுக்கிட்டாங்க. அது மாகோன் என்கிற வனாந்திரம். அந்த மாகோன்கிற வனாந்திரத்தில் மலையில் ஒரு பகுதியில் தாவீதினுடைய ஆட்களும் தாவீதும் இருக்காங்க, அடுத்த பகுதியில் சவுலும் சவுளுடைய ஆட்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் சவுல் ஆட்கள் இப்போ தாவீதை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? சூழ்ந்துக்கிட்டாங்க. அப்போ இப்போ என்ன ஆகுது? தாவீதை பிடிச்சிருவாங்க. அந்த பிடிக்கிற நிலையில் ஒரு மனுஷன் வேகமாக ஓடி சவுல்கிட்ட சொல்கிறான், பெலிஸ்தியர் வந்துட்டாங்க, நம்ம தேசத்தை முற்றுகையிட்ட பெலிஸ்தியர் வந்துட்டாங்க. அப்படி சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? இவனை தாவீதை பிடிக்கிறத விட்டுட்டு பெலிஸ்தியரோட சண்டை போட சவுல் போயிட்டான். பாருங்க, எப்படி ஒரு நெருக்கமான சிச்சுவேஷன் இல்லையா? பிடிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு ஆளை அனுப்பிட்டாரு. ஏன்னா பெலிஸ்தன் அனுப்பிட்டாரு. தாவீதை பிடிக்கிறத விட்டுட்டு சவுல் யாரை பிடிக்க போயிட்டாரு? பெலிஸ்தரோட சண்டை போட போயிட்டாரு. அற்புதமாக சவுல் அங்கே என்ன செய்யப்பட்டார்? தாவீது காக்கப்பட்டார். போகிற இடத்துலலாம் காப்பாற்றினார். அது மட்டும் இல்லை, அவர் நிறைய போர் செய்ய வேண்டியதாயிற்று. பெலிஸ்தர் இடத்துல, மோவாபியர் இடத்துல, சோபாவின் ராஜாட்ட, சீரியர், ஏதோனியர், இவங்கெல்லாம் அவங்ககிட்ட சண்டைக்கு வர்றாங்க. இவங்க எல்லார்ட்டையும் அவர் போர் செஞ்சார். எல்லாவற்றிலும் கர்த்தர் அவரோடே கூட இருந்ததுனால அவர் நினைச்சார்? காப்பாற்றப்பட்டார். அந்த வசனம் சொல்லப்பட்டபடி தாவீது போன இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனை காத்தார். ஏனென்றால் கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவனோடே இருந்தார். கர்த்தர் அவனோடே இருந்ததுனால அவன் என்ன செஞ்சார்? காத்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாவீது தன்னுடைய செய்கைகளிலெல்லாம் புத்திமானாக இருந்தான். எதனால் புத்திமானாக இருந்தான்? 1 சாமுவேல் 18-14 பாருங்க. 1 சாமுவேல். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாக நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோட கூட இருக்கும்போது தாவீது எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? புத்திமானாக இருக்கிறாரு. சரி, நம்ம புத்திமானாக இருக்கணும்னா யார் நம்ம கூட இருக்கணும்? கர்த்தர் நம்மளோட இருக்கணும். அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியத்திலையும் புத்திமானாக நடந்ததுனால சவுலுக்கு இவரை குறித்து ரொம்ப பயம் வந்துருச்சு. இந்த தாவீதை குறித்து எங்கெல்லாம் அனுப்புகிறாரோ, நீ அந்த பெலிஸ்தரை பிடிச்சி முறியடிச்சிட்டு வா, இந்த தேசத்துக்கு போய் அவங்கள முறியடிச்சிட்டு வா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லும் போதும் திறமையாக தாவீது போய் புத்திமானாக காரியங்களெல்லாம் நடப்பிச்சுட்டு வந்ததுனால அவனுடைய எதிரியாகிய சவுலுக்கே யாரை பற்றி பயமாயிட்டுது? தாவீதை குறித்து பயமாயிட்டுது. அதனால் நம்ம புத்திமானாக நம்ம நடக்கணும். கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களாக மாறிடுறோம்? நம்ம புத்திமானாக நம்முடைய காரியங்களெல்லாம் செய்ய கர்த்தர் செய்கிறாரு, உதவி செய்கிறாரு. அடுத்தது பாருங்க, 2 சாமுவேல் 5:10 நீங்கள் பார்த்தீங்கன்னா
தாவீது வந்து என்ன செஞ்சாராம், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாராம். நாளுக்கு நாள் என்ன செஞ்சாரு, விருத்தி அடைந்தார். எப்படி விருத்தி அடைந்தார்? முதல்ல தாவீதுடைய வாழ்க்கை என்ன? முதல்ல என்ன செஞ்சாரு பையனா? தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் இல்லையா? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் அடுத்தது எங்கே போனார்? அண்ணனை பார்க்க போனார். போகும்போது அங்கே யாரை கொண்டாரு? பெலிஸ்தனை. அதனால அவர் என்ன ஆயிட்டார்? இராணுவத்துக்கு தலைவர் ஆயிட்டார். அப்புறம் அங்கே அவர் அதிபதியாக மாறிட்டார். அடுத்தது என்ன செஞ்சிட்டாரு? ராஜாவுக்கு கீழே அதிபதியாக இருந்தார். அப்புறம் ராஜா விரட்டி கடைசியில் சவுல் இறந்து அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்? யூதருக்கு மாத்திரம் ராஜாவாக எப்ரோனில் 3.5 வருஷம், எப்ரோன் இந்த இடத்துல 3.5 வருஷம் அவர் என்னவாக இருந்தார்? ராஜாவாக இருந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் அவர் நிறைய ஜெயிக்க இஸ்ரேல் மக்களெல்லாம் அவரை வந்து நீங்கள் எங்களுக்கு ராஜாவாக இருக்கணும்னு சொல்லி முழு இஸ்ரவேல் சமஸ்தானத்துக்கும் தாவீது என்னவாயிட்டார்? ராஜாவாயிட்டார். அப்படி வர என்ன செஞ்சார்? விருத்தி அடைந்தார். நம்ம ஈசாக்கை பார்த்தோம், வர விருத்தி அடைந்தார்னு. அதை மாதிரி இங்கே பார்க்குறோம். யார்? தாவீது என்ன செஞ்சார்? அவருடைய ஆரம்பம் அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருந்தது? சம்பூரணமாக இருந்துச்சு இல்லையா? அற்பமான ஆரம்பம் தான். ஆட்டு மேய்க்கிறவராக இருந்தார். இன்றைக்கு என்னவார்? முழு இஸ்ரவேலுக்கு அவன் என்னவாயிட்டார்? ராஜாவாயிட்டார். 40 வருஷம் என்ன செஞ்சார்? அவங்க இஸ்ரவேலை ஆளுகை செய்தார். அப்படியாக அவர் உயர்த்தப்பட்டார். ஏன் உயர்த்தப்பட்டார்? கர்த்தர் அவரோடே கூட இருந்தார். வசனம் தான் சொல்லுது, கர்த்தர் அவரோடே கூட இருந்ததுனால அவர் என்ன செஞ்சார்? வர விருத்தி அடைந்தார். அப்போது கர்த்தர் கூட இருக்கு. இப்படி ஏன் தாவீதுக்கு இப்படி கர்த்தர் எல்லா காரியங்களையும் சக்ஸஸாக வெற்றியாக செஞ்சார்? அவர் காத்தார், அவர் ரட்சித்தார். அப்புறம் என்னது? விருத்தி அடை செய்தார், ஆசீர்வதிச்சார், புத்திமானாக நடக்க வச்சார். இதெல்லாம் காரணம் என்ன? கர்த்தர் ஏன் அவரோட கூட இருந்தார்? ஏன் அவரோட கூட இருந்தார்? தாவீது என்ன செஞ்சார்? கர்த்தரோடு இருந்தார். தாவீது என்ன செய்வார் பாருங்க, எந்த ஒரு காரியமானாலும் அவர்கிட்ட கேட்டு தான் செய்வார். ஒரு சமயம் சிக்லாக்குங்கிற ஒரு பகுதியில் அவருடைய குடும்பத்தெல்லாம் அவர் வச்சுட்டு மக்கள்லாம் வச்சுட்டு இவங்க வந்து அந்த பெலிஸ்தருக்கு உதவி செய்கிறதுக்கு யுத்தத்துக்கு போகிறதுக்கு போயிட்டு அங்கே பார்த்தா பெலிஸ்தர் நீங்கள் எங்களோட வர வேண்டாம் சொன்ன உடனே 3 நாள் கழித்து திரும்பி வருவாங்க. வரும்போது சிக்லாக்கில் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் எரிச்சு போட்டாச்சு. அப்போது அவங்களுடைய மனைவி பிள்ளைங்க அவங்களுடைய ஆடு மாடு எல்லாம் கொள்ளையடிச்சு போயாச்சுது. அதனால் தாவீதுக்கு ரொம்ப வருத்தம். எல்லாரும் அப்படி கூட வந்தவங்கலாம் கூட அவரை கல்லட்டி எரிஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார்? கர்த்தரிடத்துல தான் கேட்காரு. கர்த்தர்கிட்ட கேட்குறது, நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து போட்டுமா, அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு, நீ வந்து திருப்பிக் கொள்வாய். அப்படியே போனார். போய் என்ன செஞ்சார்? அவங்களுக்கு அவங்களெல்லாம் வெற்றி பெற்று தான் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டுட்டு வந்துட்டார். இப்படியே அடுத்தது சொல்லுவார், கோகிலாங்கிற இடத்துல அங்கேயும் பெலிஸ்தர் அவங்களுக்கு எதிராக வர்றாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் அந்த கோகிலாவுக்கு போய் அதை நான் வந்து பெலிஸ்தருக்கு எதிர்த்து போகட்டுமா? கர்த்தர்கிட்ட கேட்குறாரு. நீ போ, நீ ஜெயிப்ப அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ அவர் போகிறாரு. அப்புறம் சவுல் இறந்த பிறகு கேட்குறாரு, நான் இப்போது இது வரைக்கும் யூதா தேசத்தை விட்டுட்டு பெலிஸ்தர் தேசத்தில் தான் அலைஞ்சிட்ருக்கிறார் சவுலுக்கு பயந்து. இப்போ கேட்குறாரு, நான் வந்து யூதாவில் ஒரு தேசத்தில் ஒரு இடத்துல போய் ஒரு பட்டணத்தில் போய் குடியிருக்கட்டுமா ஆண்டவரே? நீ போ அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ நான் எங்கே குடியிருக்கட்டும்? எப்ரோனில் போய் கர்த்தர் சொல்கிறாரு. அது சொன்னபடியே செய்கிறாரு. இப்படி கர்த்தர்கிட்ட தாவீது எல்லாவற்றையும் கேட்டு செய்கிறாரு. நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவை நம்ம பார்க்கலாம். அவர் சொல்லுவார், கர்த்தரை பார்த்து கர்த்தர் என் மேய்ப்பர் சொல்லுவார். கர்த்தர் என் மேய்ப்பர் இல்லையா? 23 சங்கீதத்தில் என்னதுக்கு? கர்த்தர் என் மேய்ப்பர். நீங்கள் சங்கீதத்தை வாசித்துட்டே இருங்க. அவருடைய உறவு தாவீது கர்த்தரோட கொண்ட உறவு ரொம்ப ஐக்கியம் மிக பெருசாக இருக்கும். எப்படின்னா, என் கண்மலையாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நீர் என் கேடகம், நீர் என் அடைக்கலம் அப்படி சொல்லுவார். அது மாத்திரம் இல்லை, என்ன செய்வார்? நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, உங்கள் செவியை சாய்த்து என்ன கேளும். செவியை சாய்த்து கேளுன்னா அவர் கர்த்தர், தேவாதி தேவன். நம்ம யார்கிட்ட நம்ம அவரை பார்த்து என்ன செய்கிறாரு? உங்கள் செவியை சாய்த்தேன், செவியை சத்தத்தை கேளும்புறாரு. நான் நெருக்கப்படுறேன், எனக்கு உதவி செய்யும், ஏன் மௌனமாக இருக்கிறீரு, எழுந்தருளும், இப்படி கர்த்தர்கிட்ட பேசுகிறாரு பாருங்க. அப்படி தன்னுடைய எல்லா காரியங்களையும் சொல்லுவார். என்னுடைய ஆத்மா மண்ணோடையே ஒட்டிக்கிட்டு இருக்குப்பா, இந்த பொருளாசையை சாராதபடி என்னுடைய ஆத்மாவை விடுவியும். கர்த்தர்கிட்ட அப்படியே என்ன செய்கிறாரு? எல்லா காரியங்களையும் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ கர்த்தரோடு அவர் இருந்தார்.
அப்படி தானே? எல்லா காரியத்தையும் அவரோட நல்ல ஒரு உறவு பார்த்தீங்களா? கர்த்தரோட எப்பொழுதும் அப்படி பேசிக்கொண்டே இருந்தார். அவர் சொரமண்டலம், அதாவது ஆடு மேய்க்கிறதுல வைக்கும்போது சொரமண்டலத்தில் வாசித்து கொண்டே அநேக சங்கீதங்களை பாடினார். அப்படி அந்த ஆரம்பத்தில் இருந்து அவர் ராஜாவானாலும் அவர் விடலை. அவர் சொல்கிறார், அந்தி சந்தி மத்தியான வேளையில் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன். நான் எப்போவும் என்ன செய்வேன், எப்பொழுது எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எப்பவும் ஸ்தோத்தரிப்பேன். எனக்கு நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி கர்த்தர் எனக்கு நல்லவர், அவரை நான் ஸ்தோத்திரிப்பேன், எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அப்போ கர்த்தருக்கும் அந்த தாவீதுக்கும் இந்த நம்ம நெருக்கத்தை பார்க்கணும். இங்கே சங்கீதத்தை வாசித்து பாருங்கள், ரொம்ப அப்படி அழகாக உறவு அப்படியே நம்ம அப்பாட்ட பேசுகிற மாதிரி, நமக்கு ரொம்ப நண்பர்கள்ட்ட பேசுகிற மாதிரி அப்படியே அவர் பேசுவார். இப்போ நீங்கள் ஒரு நண்பர்கிட்ட பேசுனீங்கன்னா கொஞ்ச நாள் நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் அவளை விட்டுட்டு இன்னொரு பிள்ளைகிட்ட போய் உட்காந்து லஞ்சுன்றவல்ல போய் இன்னொரு பிள்ளைகிட்ட போய் உட்காந்துட்டீங்க அவளை விட்டுட்டு. அப்போ அவள் அடுத்த நாள் உங்கள்கிட்ட பேசுவாளா? பேச மாட்டார்ல. ஆமாம். அப்போ இதை மாதிரி தாவீது என்ன செய்யலை, ஒரு நாள் கர்த்தர்கிட்ட பேசினேன், அடுத்த நாள் வேற ஆளை பிடிச்சிக்கிட்டேன்னு போகலை. அவர் என்ன செஞ்சார், எப்போவும் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தார், கர்த்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். அதுதான் அந்த உறவு பாருங்களேன். அந்த உறவுனால கர்த்தர் அவங்களோடு இருந்தார். அவன் செஞ்ச எல்லாத்திலையும் அவர் என்ன செஞ்சார், வெற்றி சிறக்க செஞ்சார். கர்த்தரோட உள்ள உறவு அதான் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 2:15 நீங்கள் வாசிங்க பார்த்துக்கோங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெனியமின் கோத்திரங்கள் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். பாருங்க, வேதம் சொல்ற உண்மை அதுதான். நமக்கு கர்த்தர் நம்மளோட இருந்தா நமக்கு நிறைய ஆசீர்வாதம். அவர் நம்மளை காப்பார், அவர் ரட்சிப்பார், நம்மளை சத்துருக்களுக்கு முன்மால மேன்மைப்படுத்துவார் இல்லையா, நம்மளை ஆசீர்வதிப்பார், விருத்தியடைய செய்வார். இதெல்லாம் கர்த்தர் நம்மளோட இருக்கணும், நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். அப்போ கர்த்தர் நம்மளோட இருக்கணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம அவரோட இருக்கணும். இந்த வேத வசனம் தான் சொல்லுது பார்த்தீங்களா, மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தார் அவர் உங்களோடு இருப்பார். உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் இருந்தால் அந்த ஃப்ரெண்டு உன்னோட இருப்பார். நீ அவளை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டேன்னா அவன் கூட இருக்க மாட்டா இல்லையா. இதுதான் அதை மாதிரி பார்த்தியா, நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார், உன்னோட இருப்பார். அவரை தேடுனா தென்படுவார், நீ விட்டுட்டியன்னா அவரும் விட்டுருவார். சரியா? அதான் நீ வந்து சில சமயம் அவன் ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிடுறாள்ல, இவனை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு இன்னொரு ஃப்ரெண்டோட போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டியானா லஞ்சு, அப்போ என்ன செஞ்சிருவா, அந்த முதல் ஃப்ரெண்டோடனே விட்டுட்டு போயிடுவாளா இல்லையா, கூட வருவாளா, வரமாட்டா இல்லையா, அவள் அவனை விட்டுட்டு போயிடுவா. ஸோ அதனால் நீ தேடுனா அவள் தென்படுவார், நீ அவரை விட்டாரானா அவரும் அவனை என்ன செஞ்சிருவார், விட்டுருவார். நீ யோசித்து பாரு, நீ எங்கேயாவது விட்டுருக்கியா அவரை? இது வரைக்கும் நான் இருந்தேன், நான் பைபிள் வாசித்தேன், ஜெபம் பண்ணேன், ஏசப்பாவுக்கு பிரியமாக தான் இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் என்ன செய்யல, எனக்கு அது வந்து எக்ஸாம் முன்னால் நான் விழுந்து என்ன செஞ்சேன், ஏசப்பாவை நைட்டை ஜெபம் பண்ணேன், பைபிள் படித்தேன். இப்போல்லாம் லீவ் இல்லை, ஆனால் நான் ஜாலியாக என்ன செஞ்சிட்ருக்கிறேன், விளையாடிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறது இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை, நான் ஏசப்பாவை விட்டுட்டேன் அப்படிங்கிற நிலைமையில ஏதாவது இருக்கோமா? இல்லை. நான் இப்போ செல்ஃபோன் பார்க்க ஆரம்பித்தேன், கொஞ்சம்தான் இந்த ஒரு மெசேஜ் பார்த்துட்டு அடுத்ததை நான் ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அடுத்த மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு ஷார்ட்டை பார்த்துட்டு அடுத்தது பண்ணலாம்னு நினச்சேன், இந்த ஷார்ட் அடுத்த ஷார்ட் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சா, மணி 1 ஆயிடுச்சுது, பசிச்சுட்டுது, இப்போ பைபிள் படிக்கலை, ஜெபம் பண்ணலை, இந்த நிலைமை இருக்குதா? தேவனை நம்ம விட்டோமையானால் அவர் நம்மை விட்டு விடுவார். எந்த இடத்துல நம்ம விட்டோன்னு பாருங்கள். எந்த இடத்துல நம்ம விட்டோமோ அந்த இடத்த மறுபடியும் என்ன செஞ்சீங்க, புதுப்பித்து கொள்ளுங்கள். சரியா? தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்து கொள்ளுங்க, அப்போ தான் தேவன் நம்மளோட இருப்பார். சரியா? இதே ஆலோசனையை தான் அவர் என்ன செய்கிறாரு, சாலமோனுக்கு தாவீது கொடுக்குறாரு. பாருங்கள், 1 நாளாகமம் 28:9. சாலமோன் ராஜா வர்றதுக்கு முன்னால் தாவீது ராஜா சாலமோனுக்கு இந்த ஆலோசனையை கொடுக்காரு. என்ன ஆலோசனை பாருங்கள், வாசிக்க கேட்கலாம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். பார்த்தீங்களா? தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு கொடுக்குறாரு. நீ அவரை தேடுனா அவர் என்ன செய்வார், உன்னோட தென்படுவார். நீ அவரை விட்டுட்டா அவர் எந்தெந்தைக்குமா விட்டுருவார். அந்த நிலைமை தான் ஏற்பட்டுச்சு இல்லையா? ஆரம்பத்தில் சாலமோன் என்ன செஞ்சார், தேடினாரா கர்த்தரை? அவர் தேடினார், எனக்கு ஞானம் தாரோன்னு கேட்டார், கர்த்தருக்கு ஞானமும் கொடுத்தாரு, கேட்காத செல்வத்தையும் கனத்தையும்
கொடுத்தாரு இல்லையா? ஆனால் அவருக்கு பின்னாட்களில் அநேக புறஜாதி மக்களை, தேவனை அறியாத பெண்களை, விக்கிரக வழிபாடுகள் செய்கிற பெண்களை அவர் திருமணம் பண்ணப்போ அவங்களுடைய மனதை என்ன செஞ்சு போனாங்க? வழி விலகி போக வச்சுட்டாங்க. அது நிமித்தமாக இவர் கர்த்தரை விட்டுட்டு விக்கிரகத்தை வழிபட ஆரம்பிச்சதுனால கர்த்தர் அவரை விட்டு போயிட்டாரு. 2 முறை வான் பண்ணார், அவன் கேட்கல. அதனால் கர்த்தர் அவனை விட்டு போயிட்டாரு. உன்னுடைய ராஜ்ய பாரத்தை அவனை விட்டு உன்னுடைய சந்ததி விட்டு எடுத்துடுறேன். ஒருத்தருக்கு மாத்திரம், ஒரே ஒரு யூதா சந்ததி மாத்திரம்தான் தாவீதுக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு. பார்த்தீங்களா? தேவனை விட்டு அவர் நம்மளை விட்டுருவார். யாராவது நம்ம விட்ட நிலைமையில் நம்ம இருப்போமே. ஆனால் இன்னைக்கு நம்ம கர்த்தரை தேடுவோம், நமக்கு ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, நான் அந்தந்த காரியத்தினால நம்ம விட்டுட்டேன். ஏசப்பா, நான் மறுபடியும் என்னை புதுப்பிச்சுக்கிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உணவு இருதயத்தோட ஏசப்பாட்ட கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? நீங்கள் தேடினால் தென்படுவார். நீங்கள் அவரோடு இருந்தார், அவர் உங்களோடு இருப்பார். 2வது தாவீது செஞ்ச காரியம் என்ன? கர்த்தர் தன்னோட இருக்கிறதுக்கு. யோவான் பாருங்க 14:23 பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். பாருங்க, இயேசு சொல்றாரு, நானும் பிதாவும் அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ நாங்கள் அவனோட இருப்போம். யாரோட இருப்போம்னு சொல்றாரு? ஒருவன் என் வசனத்தை கேட்டு, ஒருவன் என் அன்பாக இருந்தால் அவன் என்ன செய்வானா? என் வசனத்தை கை கொள்ளுவான். என் வசனத்தை கை கொள்ள மட்டும் பிதா அன்பாக இருப்பார். அதனால் யார் வசனத்தை கை கொள்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நானும் பிதாவும் என்ன செஞ்சுருப்போம்? தங்கி இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. தங்கி இருக்குன்னா நம்ம உள்ளத்தில் இருப்பார். எப்போ நம்ம உள்ளத்தில் ஏசப்பாவும் பிதாவும் இருப்பாங்க? நம்ம வசனத்தை கை கொள்ளும்போது. கரெக்டு, வசனத்தை கை கொள்ளும்போது. அதே தான் தாவீது ராஜா செய்கிறாரு. பார்த்தீங்களா? நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் அப்போவே சொன்னேன் அவருக்கும் தாவீதுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்துச்சுன்னு. அதோட பாருங்கள், 119ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் எவ்வளவா கை கொள்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வேதத்தை காத்து நடக்கிறவர். சங்கீதம் 119 எடுத்தது 168வது வசனம், 119, 168. உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. பார்த்தீங்களா? உம்முடைய கட்டளைகளையும் சாட்சி நான் காத்து நடக்கிறேன்னு தாவீது சொல்றாரு. அடுத்தது பாருங்க 101. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளையும் என் கால்களை விளக்குகிறேன். பார்த்தீங்களா? உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கிறதுனால சகல பொல்லாத வழிகளையும் நான் அதை விட்டு விலகுவேன். அவருடைய வசனத்தை காத்து நடப்பதற்காக பொல்லாத வழியெல்லாம் விட்டு நான் விட்டு விலகுவேன்னு சொல்றாரு. அதே மாதிரி 69. அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். பார்த்தீங்களா? எத்தனை பொல்லாத சுற்றி இருந்தாலும் சரி, நானும் முழு இருதயத்தோடும் உடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். தாவீது ராஜா ஒவ்வொன்றையும் சொல்கிறேன், நான் கட்டளைகளை கை கொள்ளுவேன், கற்பனைகளை கை கொள்ளுவேன், அது எனக்கு பிரியம். அது அதே மாதிரி 9 கூட சங்கீதம் அந்த 119, 119, 9 கூட வாலிபன் தன் வழியை எதினால் காத்து கொள்வான், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. நம்ம வழியை காத்து கொள்ளணும்னா யார் வேணும்? நம்ம வசனத்தின்படி நடந்தால் தான் கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய வழியை காத்து கொள்ள முடியும். அதே மாதிரி 11வது வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். பார்த்தீங்களா? தாவீது எவ்வளோ தூரத்துக்கு வேதத்தில் அவ்வளோ தூரம் வாஞ்சா இருக்கார் பாருங்க. நான் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா என்ன வேணும்? உங்கள் வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். வேதம் சத்தியம், வேதத்தினுடைய வசனம் நம்மளுக்கு பலன். இந்த வேத வசனம் தான் நம்மளை பாவத்திலிருந்து காக்குது. இந்த வேத வசனம் தான் நம்மளை தேவனோடு ஒரு உறவை வைப்பதற்கு நமக்கு உதவி செய்யுது. தேவனோடு நம்ம உறவு கொள்வதற்கு எதுதான் முக்கியமானது? இந்த வேத வார்த்தை. சரியா? வேத வார்த்தை. தாவீது இவ்வளோ பெரிய ராஜா இல்லையா? அத்தனை பெரிய ராஜாவாக இருந்த போதிலும் அவர் என்ன செய்கிறாரு? இந்த வேதத்தை நான் காத்து நடப்பேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, வேதத்தை முழுசன் இரவு பகலாக அவர் வாசிக்கிற ஒரு மகனாக இந்த தாவீது இருந்தார். அவர் வாசித்தார், அதை கை கொண்டாரு. அதனால கர்த்தர் அவனோடே இருந்தார். தாவீதோடே இருந்து தாவீதை வளர்க்க பண்ணினார், விருத்தி அடைய பண்ணினார். வர வர அவன் பலத்தானன்னு இருக்குது, வர வர பலக்க பண்ணினார். தேவன் நம்மளோடு இருக்கும்போது நம்மளை என்ன செய்வார்? விருத்தி அடைய செய்வார். 2 காரியம் நம்ம கர்த்தர் செய்யணும். என்ன காரியம்? நம்ம கர்த்தர் நம்மளோட இருக்கணுமே. ஆனால் அவன் நம்மளோட இருக்கும்போது நம்ம பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்குறோம். என்ன ஆசீர்வாதத்தை பார்த்தோம்? 1, கர்த்தர் அவர் நம்மளோட இருக்கும்போது என்ன செய்கிறாரு? உன்னோடு இருந்து நான் உன்னை
காப்பேன். போகிற இடம்லாம் காத்தார் தாவீத. 2 நான் உன்னோடு இருந்தேன், உன்னை ரட்சிப்பேன். 3 நான் உன்னோடு இருந்து என்ன செய்வேன், அந்த இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா பார்த்து சொல்கிறாரு. ஆனால் உங்கள் சிச்சுவேஷனில், உங்கள் ஆஃபீஸில் இந்த இதுகளில் எல்லார் மத்தியிலையும் உங்களை என்ன செய்வார், நமக்கு எதிரிகளாக இருப்பாங்க இல்லையா, அவர்கள் மத்தியில் நான் என்ன செய்கிறேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். அடுத்தது ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு ஆசீர்வதித்தார். நீ இங்கேயே இரு, நான் என்ன செய்வேன், நான் உன்னோட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் கூட இருந்தார். இருந்து பஞ்ச காலத்தில் விதைச்சு 100 மடங்கு என்ன செஞ்சார், பலனை பெற்றார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்மளும் இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமே. ஆனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தர் நம்மளோட இருக்கணும். அவர் நம்மளோட இருந்தால் தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கும். அப்போது அவர் நம்மளோட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம அவரோட இருக்கணும். அவரோட இருக்கிறதுக்கு தான் என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, நம்ம அவரோட இருக்கிறதுக்கு நம்ம அவரை எப்பொழுதும் நம்ம நமக்கு முன்னாக வைத்திருக்கணும். அவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறவர்கள் நான் அசைக்கப்படுதுன்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. தாவீது ராஜா கர்த்தரை தனக்கு முன்னாலேயே வச்சுருந்தாரு. அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவங்க கர்த்தரை எப்பொழுதும் கூடவே வச்சுக்கிறாரு. அதனால் எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை, எந்த சத்ரு வந்தாலும் அந்த சத்ருவால் தாவீதை மேற்கொள்ள முடியல. தாவீது வர வர பலத்தாரை தவிர விருத்தி அடைந்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார். எதனால், கர்த்தர் அவரோடே இருந்தார். இப்போவும் நம்ம இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தரோடே இருக்கணும். அடுத்த 2வது நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய வேத வசனம். இதுதான் அவர் பேசுறது, கர்த்தருடைய வார்த்தை. வேத வார்த்தை என்னது, கர்த்தருடைய வார்த்தை. ஸோ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளும்போது, எப்படி கை கொள்ள முடியும், இந்த வாஸ்தா தான், அது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம கை கொள்ள முடியும். ஸோ அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு, நம்மளோட இருக்கிறாரு. அப்போ நம்மளோடு இருந்து இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் கர்த்தர் தர்றாரு. அதனால் வேத வசனத்தை நம்ம கருத்தாக என்ன செய்யணும், கர்த்தா நம்ம படித்து அதை நம்ம என்ன செய்யணும், அதை கை கொள்ளணும். இப்போ நீங்கள் எத்தனை வேதத்தை இப்போ அம்மா சொல்லுவாங்க, பைபிள் படிச்சிட்டியா அப்படி சொன்ன உடனே நம்ம நினச்சி ஆமாம்மா அப்படின்னு ஏதோ ஒரு வசனம் 2 வசனம் படிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். அப்படி தானே? எத்தனையோடைய பைபிள் ரீடிங் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறதுல நீங்கள் செலவிடுறீங்கன்னு யோசித்து பாருங்கள். வேதத்தை வாசிக்கும் போது அப்படியே கடகடன்னு வாசித்துட்டு போகக்கூடாது. வாசித்துட்டு வரும்போதே கர்த்தர் அதில் நம்மளோட பேசுவார். சரியா? அதில் ஒவ்வொரு இதில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இதில் நான் என்ன செய்யணும், கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஒரு பகுதியை வாசித்து அதுலேருந்து நீங்கள் அந்த கேட்கும்போது கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்டு நீங்கள் கர்த்தருடைய ஒரு வசனத்தை அவர் சொல்லுற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் பைபிளை மூடவே கூடாது. நம்ம ஒரு வேதத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் கர்த்தர் சொல்லியிருப்பார். சில சமயம் தப்பு அதில் காட்டுவார். பாரு, நீ கோவப்பட்டால, நீ பொறாமப்பட்டால, இந்த தப்பு பண்ணால அப்படிங்கிறத கர்த்தர் சுட்டி காட்டுவார். உடனே அப்போ நினைச்சணும், உடனே கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு உடனே நினைச்சணும் கர்த்தர்கிட்ட ஒப்புரவாகணும். அதுக்காக தான் அந்த வேத வசனம் இருக்குது. சரியா? அதோ நம்மளுடைய அவர் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாவீத மாதிரி நம்முடைய உறவை பலப்படுத்தி கொள்வதற்கு இந்த வேத வசனம் முக்கியம். அவர் நம்மளோட பேசுவார். அதனால் அதிகமாக எவ்வளவு வேதத்தை நம்ம வாசிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆத்மாவில் பலன் கிடைக்கும். அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நினைச்ச முடியும், வாழ முடியும். கர்த்தருக்கு பிரியமாக வாழும்போது அவன் நினைச்ச முடியும், நம்மோட இருக்க முடியும். அவருக்கு பிரியம் இல்லாமல் வாழுமா நம்ம அவர் இருக்க முடியுமா? இருக்காது. சரி, கர்த்தர் நம்மளோட இருக்கேன்னு சொன்னாரு. இவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உள்ளவர், லேசான ஆள் இல்லை. சரியா? இந்த சின்ன பையனுக்கு அப்பா தலைவர். அதனால் அவன் அவட்ட அம்பு நல்ல விஷ அம்பை எய்த அந்த சிங்கத்தை கொண்டுட்டாரு, இவனை காப்பாற்றிட்டாரு. இதை மாதிரி தான் ஏசப்பா எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். அவர்களை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை இல்லையா? செங்கடலை 2 பிளந்தவர், கற்பாரின் தண்ணீரை புறப்பட பண்ண மறுத்து 4 நாளாகிய லாசருவை எடுத்தவர். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் தான் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போ அவர் அவ்வளோ வல்லமை உள்ள தேவனாக இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிரச்சனையில் நம்ம அவரால் சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. எந்த சுகவீனமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், கடனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம கணக்கு எனக்கு வரவே வராது அப்படி இருந்தாலும் சரி, இல்லைன்னா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணவே முடியலன்னு இருந்தாலும் சரி, என்னென்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்வு காண ஒரே வழியாக தான்
கர்த்தர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர். அவர் ஞானம் நம்முடைய சிருஷ்டிப்பை நம்ம கண்ணு மூக்கு இதெல்லாம் எப்படி சிருஷ்டிக்கான்னு பார்த்தாலே நம்ம அதை ஆராய்ந்து பார்த்தாலே நமக்கு தெரியும். அவர் சர்வ ஞானி, சர்வ ஞானி. அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். அப்படிப்பட்ட ஞானமுள்ள கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோட இருக்கிறேன். அப்போ ஞானத்தில் குறைவாக நான் இருக்க முடியுமா? இல்லை. எந்த காரியத்தை நான் புத்தியாக செய்கிறதுக்கு அவர் என்னோடு இருந்தால் போதும். அவர் சர்வ ஞானி, அவர் ஞானத்தை தர்றாரு. அடுத்தவர் எல்லா இடத்துலையும் இருக்கார், சர்வ வியாபி. நம்ம சொன்ன மாதிரி யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தால் சிறைச்சாலையில் அவர் இருந்தார். அவர் சிறைச்சாலையில் இருப்பார். சிங்கத்துக்குள்ளே தானியேலை போட்டாங்க, அங்கேயும் கர்த்தர் இருந்தார், தானியேலோட இருந்தார். சூளைக்குள்ளே போட்டாங்க, அக்கினி ஜுவாலை பற்றி எரிஞ்சிச்சுது, அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளேயும் கர்த்தர் வந்தார். அவர் வராத இடமே இல்லை. உன் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டுமே, அந்த பிரச்சனைக்குள்ளாக கர்த்தர் வருவார். நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு வருவார், அவர் உன்னோடு இருப்பார். சூளையானாலும் சரி, நெருப்பாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, ஆறாக இருந்தாலும் சரி, கடக்க முடியாத கடலாக இருந்தாலும் சரி, கடலையே செங்கடல் ரெண்டாக வெட்டாந்தர நடக்கிற மாதிரி இஸ்ரவேலை நடக்க பண்ணின தேவன். அதனால் எல்லா இடத்திலும் அவர் வியாபித்திருக்கிறார். அதனால் எல்லா பிரச்சனைகளையும் அவர் நீக்குவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நான் கர்த்தரோடு இருந்தா அவர் என்னோடு இருப்பார். அவர் என்னோடு இருக்கிறாரா? நான் கர்த்தரை நான் தக்க வச்சிருக்கிறேனா? ஒரு காலத்தில் அவர் என்கிட்ட இருந்தார், ஆனால் இன்னைக்கு போயிட்டாரு நம்ம சொல்கிறோமா? யோசித்து பார்ப்போமா? எழும்புவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்ம நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் என்னோடு இருந்தா நான் எதுக்கும் பயப்பட வேண்டாம், எந்த பாசுக்கும் பயப்பட வேண்டாம், இல்லை எந்த முரட்டாட்டமான மக்களுக்கும் நான் பயப்பட வேண்டாம். கர்த்தர் என்னோடு இருக்கும்போது அவர் என்னோடு இருந்து நான் செல்கிற இடத்தெல்லாம் காப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் என்னை ரட்சிப்பார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், பாவமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையும் அவர் தீர்க்க சர்வ வல்லவர். ரட்சிப்பேன்னு சொல்லியிருக்கிறான். உன்னோடு இருந்து உன்னை ரட்சிப்பேன்னு சொல்கிறாரு. உன்னோடு இருந்து உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அவங்கெல்லாம் இவனோடு தேவன் இருக்கிறார் என்று காணும்படியா கர்த்தர் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். அவர் நம்மோடு இருக்கும், நம்மளை மேன்மைப்படுத்துவார். அவர் நம்மளை விருத்தி அடைச்சிரு தேவன். நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறேன். பஞ்சகாலமாக இருக்கட்டுமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்குக்கு 100 மடங்கு விளைய செய்த தேவன். அப்படியே இல்லாத சூழ்நிலை, முடியாது, இதில் செய்ய முடியாதுங்கிற நிலைமையிலையும் கர்த்தரன் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. அவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆனால் நான் செய்ய வேண்டியது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நான் எங்கே இருக்கிறேன்? யோசித்து பாருங்க. நான் கர்த்தரோடு இருக்கிறேனா? இல்லை நான் செல்ஃபோனோடு இருக்கிறேனா? சீரியலோடு இருக்கிறேனா? இல்லை வேற ஏதாவது நண்பர்களுக்கு இடம் கொடுத்துட்டு ஏசப்பா கொடுக்குற நேரத்தை நான் குறைச்சிட்டேனா? நான் அவரோடு இல்லையா? நீங்கள் பாருங்க, எந்த பிரச்சனை உங்களை அழுத்திக்கிட்டு இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குது, அதனால் என்னால் ஏசப்பாவை பார்க்கவே முடியல, ஜெபிக்கவே முடியலன்னு சொல்கிறீங்களா? எந்த காரியம் உங்களை தேவனை விட்டு பிரிக்குது? யோசித்து பாருங்க. உங்களை ஏசப்பாவோட உங்களால் தொடர்பு கொள்ள முடியுதா? பேச முடியுதா? அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நிமிஷமும் உணர முடியுதா? யோசித்து பாருங்க. எந்த இடத்துல விட்டீங்களோ, எந்த இடத்துல எதனால தேவ பிரசன்னத்தை நம்ம இழந்தோமோ, எதுல நம்ம கர்த்தரை விட்டுட்டோமோ, அதை நீங்க பார்த்து இந்த நேரத்துல கர்த்தரோடு ஒப்புரவாகுங்க. அடுத்தது வேத வசனம். ஒருத்தனுடைய வேத வசனத்தை கை கொள்வான். ஆனா பிதா அவனில் அன்பா இருப்பாரு, நானும் பிதாவும் அவனில் வந்து வாசம் பண்ணுவோம். கர்த்தரும் ஏசப்பா பிதா எனக்குள் வந்து வாசம் பண்ண வேண்டுமையானா நான் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன் யோசித்து பார்ப்போமா? எவ்வளவு நேரம் நான் வேதத்தை படிக்கிறேன், வேதத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு நான் உட்கார்ந்து அமைதியா கேட்கிறேனா? கர்த்தர் சொல்ற வார்த்தையை நான் கேட்கிறேனா? அதன்படி நான் நடக்கிறேனா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் வேதத்தை வாசித்த நேரம் போதாதப்பா. ஆண்டவரே, வேதத்தை நான் 3ஆகத்தான் வச்சிருக்கிறேன், முன்னிலையில நான் வைக்கல. என்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு செய்வேங்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் பைபிள் படிப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி அல்ல ஆண்டவரே, நான் இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்.
முதலிடம் நான் வேதத்துக்கு கொடுப்பேன்ப்பா. வேதத்தை படிப்பேன் ஆண்டவரே, அதனுடைய நான் செய்வேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? இது வரைக்கும் வேதத்துக்கு கொடுத்த நேரத்தை இனிமேல் அதிகரிக்க போறேன். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே நீ கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. நீ தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, மகிமையின் தேவன் அப்பா, மகத்துவம் உள்ளவர், உன்னதமான தேவன் கர்த்தாவே. நீர் சொல்லுகிறீர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. ஏசப்பா, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை அற்பராய எங்களை பார்த்து நீ சொல்கிறீர் ஆண்டவரே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து கொள்வேன், நான் உன்னோடு இருந்து உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னோடு இருந்து ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு இருந்து உன்னை விருத்தியடைய செய்வேன் என்று நீ வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. தேவாதி தேவன் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது இத்தனை பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்க விரும்புகிறீரப்பா. ஆனால் நாங்கள் ஆண்டவரே எங்க தூரத்தில் இருக்கிறோங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் அறிக்கையிடுறோம் ஆண்டவரே. அப்போ அவங்க பிள்ளைங்க யார் யாரெல்லாம் அந்த நேரத்தில் ஆண்டவரே, ஐயோ நான் கர்த்தரை விட்டு நான் தூரமாக போயிட்டேனே, நான் தூரமாக இருக்கிறேனே, நான் இப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் வருவேன், கர்த்தரனை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தரனை மேன்மைப்படுத்தும்படியாக, என்னை காக்கும்படியாக, என்னை ரட்சிக்கும்படியாக நான் அவரிடத்துல வருவேன்னு சொல்லி அப்பா யாரெல்லாம் இடத்துல ஒப்பு கொடுத்துருக்குறாங்களோ உடைய இருதயத்தை நீங்கள் காண்கிற தேவன் ஆண்டவரே, இருதயத்தை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. யார் யாருடைய இருதயத்தில் இப்படி தீர்மானம் எடுத்திருக்கின்றார்களோ அப்பா, அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை நீர் பற்றி பிடித்து கொள்வீராக. உம்மை தேடினால் கண்டடைவார்கள் சொன்னீரே, தேடி உம்முடைய பிள்ளைகள் கண்டடையத்தக்கதாக அவருடைய கண்களை நீ திறந்தருள்வீராக. உம்முடைய பிரசனத்தால் அவர்களை நிரப்புவீராக. உம்முடைய பிரசனத்தில் காணும்படி அவருடைய கண்களை திறந்தருள்வீராக. இதோ நான் பக்கத்தில் இருக்கிற மகளே, இந்த வலதுக்கர பக்கத்தில் இருக்கிறேன் நீங்க சொல்ற தேவனப்பா, உன் வலதுக்கரத்தை பிடித்து நான் சொல்றேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்ற தேவன், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் சொல்ற தேவன். அப்பா நீ கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்மை பற்றி கொண்ட ஒவ்வொருவரை இப்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் கூட ஆண்டவரே சொல்ல, ஐயோ நான் வேதத்தை இவ்வளவு நாள் அசட்டையா இருந்துட்டேன், நிர்விசாரமா இருந்துட்டேன்னு சொல்லி இன்றைக்கு அறிக்கையிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே சந்திப்பீராக. தகப்பனே, யார் யாரெல்லாம் நான் ஒப்பு கொடுத்துருக்காங்களோ, நான் இனி வேதத்தை நான் ஒழுங்கா படிப்பேன், அதிக நேரம் படிப்பேன், வேதத்தை நடப்பேன் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் அவருடைய எடுத்த தீர்மானத்தை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. அதற்கு எதிராக போராடுகிற எல்லா அந்தகார வல்லமையிலையும் கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தினோம். வேதத்தை வாசிப்பதற்கு நல்ல நேரம் எடுத்து வாசித்து உம்முடைய சத்தத்தை கேட்க இவருடைய செவிகளை திறந்தருள்வீராக, கண்களை திறந்தருள்வீராக, ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறோம். எல்லா கன மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.